ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. இந்த நாளிலும் 2025 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. අද දවස 2025 8 වෙනි අගෝස්තු මාසේ 24 වෙනිදා ඉරුදින. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிழமை இருக்கிறது. තව එක් ඉරුදිනක් මේ මාසයේ තිබෙනවා. சில மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. සමහරක් මාසයන් වලදී ඉරිදාවන් 5ක් ඇති. ஆனால் காலம் நாட்கள் வேகமாய் போய்க்கொண்டிருக்கிறது. නමුත් කාලය වේලාව දවස් ඉතා ශීඝ්‍රයෙන් ගමන් කරනවා. ஜனவரி மாதம் தொடங்கினது மாதிரி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்துட்டோம். ජනවාරි මාසයේ පටන් ගත්තා වගේ තමයි තවමත් තියෙන්නේ. නමුත් අපි අගෝස්තු මාසෙට එනකන් ඇවිල්ලා. சொல்லுங்க ஆமென். 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 எத்தனை விதத்திலே தேவனுக்குள் வேரூன்றினோமோ, வீழ்ந்தோமோ, குறைவடைந்தோமோ, தேவனை விட்டு தூர இருக்கிறோமோ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நீங்க தான் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். කොයිතරම් දුරට අපි මුල් දරනවද, කොයිතරම් දුරට වැටෙනවද, කොයිතරම් දුරට පසුබායිනවද, නැත්නම් කොයිතරම් දුරට ඉදිරියට යනවද, කොයිතරම් දුරට ධෛර්යමත් වෙනවද කියා ඔබගේ ජීවිතය ගැන ඔබයි විමසිය යුතුයි. කොයිතරමට වැටෙනවද නෙමෙයි වැටුණාද. உண்மையிலே நேற்று நான் சகோதரனுக்கு தொலைபேசி மூலமா கதைக்க நானே மறந்துட்டேன். ඊයේ මට ඇමතුමක් දෙන්න සභාපාලතුමාට බැරි වුණා. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலே நான் கதைப்பேன். හැම සෙනසුරාදා උදෑසන කතා කරනවා. நான் மறந்துட்டேன். මට කතා කරන්න අමතක වුණා. ஆனா ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, මේ කියන්නේ அடியான் 10 மணிக்கு எனக்கு கோல் எடுத்து கேட்டா நான் வர்றதா இல்லையாண்டு. මම කතා කරලා ඇව්වා රෑ 10ට විතර පස්සේ මම එන්නද. உங்களுக்கு சொல்ற இது ஏனெண்டா, මේක මෙලෙස කියන්නේ கடவுள் முதல், දෙවියන් වහන්සේ ප්‍රථම, கடவுளுடைய காரியம் முக்கியம் என்று நினைக்கிற மனிதன் இப்படித்தான் வாழ்வான். දෙවියන් වහන්සේගේ කාරණය වැදගත් කියා හිතන අය මෙලෙස සිටිනවා ඇත. கடவுள் முதல், දෙවියන් වහන්සේ ප්‍රථම ස්ථානයේ, கடவுளுடைய காரியம் முக்கியம். දෙවියන් වහන්සේගේ කාරණා වැදගත්. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது. අවංක වීම ඉතා කුඩා ප්‍රමාණයක, ඉතා කුඩා දෙයකින් අවංක වීම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை தேவனுக்குள் இருக்கிறவர்கள் தேடி கண்டுபிடிப்பது அரிது. මෙවැනි අයව දෙවියන් වහන්සේ තුල සොයා ගැනීම ඉතාමත් දුර්ලභයි. கடவுள் முதல், கடவுளுடைய காரியம் முக்கியம். ஒரு சின்ன காரியம், அவர் பணம் எடுப்பதே கிடையாது. ஒரு சின்ன காரியம், ඉතා කුඩා දෙයක් நாங்க கொடுக்கிற பணம் எடுக்க மாட்டார். අපි දෙන මුදල් ලබා ගන්නේ නෑ. நான் இது சந்தோஷமா ஊழியமாய் செய்கிறேன் என்று போய் விடுவார். සේවයක් වශයෙන් කරනවා කිය. அவர் வாகனத்துல வரணும், அவர் வாகனத்துல போகணும், அவருடைய காசு பணத்துல தான் அவர் வாரார். එයාගේ මුදලෙන් තමයි එයා යන්නේ ඉන්නේ. இப்படிப்பட்டவர்கள் இல்லை. මෙවැනි අය අඩුයි. இவரை உயர்த்த இல்ல, இவருக்குள்ள தேவன் இவரை எப்படி நடத்தி இருக்கிறான்னு உயர்த்துகிறேன். දෙවියන් වහන්සේ සියල්ලෙන්ම ඊළ ස්ථානයට පත්විය යුතුයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ආමේන්. கொஞ்சத்துல உண்மையா இருங்க, அநேகத்துக்கு அதிபதியாக்குவார். කුඩා දෙයට අවංක වුණොත් උන්වහන්සේ මහත් වූ දේවල් කරනවා ඇත. ஒரு கொஞ்சம் ஒன்றுல உண்மையா இருங்க. එකකින් අවංකව සිටින්න. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். நாங்க நடந்து காட்ட வேண்டியவர்கள். අපි ඇසිරිලා අපි ක්‍රියාත්මක වෙලා எபேசியர் 4வது அதிகாரம் 6வது அதிகாரம் 21 இருந்து 24 வரைக்கும் சேர்ந்து வாசிக்க போறோம். එපිස 4:21 ඉඳන් 24 වෙනකන් අපි හැමෝම එකතු වෙලා இந்த ஸ்கிரீன்ல போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:21 இருந்து 24 வரைக்கும். එපිස 6:21 ඉඳන් 24 වෙනකන් சேர்ந்து வாசிப்போமா? අපි කියවමු. எங்க? இருபத்தி 24 வரைக்கும் வாசி. எங்க போடுங்க ராசா. 6வது வசனம் 21 24. ரைட், வாசிங்க. මාසිකනේ කියලා සිදු කියාත් ඔබල දැනගන්නා පිණිස ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රේමවන්ත සහෝදරයාද විශ්වාස සේවකයාද වූ ඒකසයන් යදහස පිණිසම එනම් ඔබලා අපේ කාරණා දැනගන්න පිණිසත් ඔබලාගේ සිත් සනසන පිණිසත් ඔබලා වෙතට පිය වූ දෙවියන් වහන්සේගෙන්ද ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන්ද සමාදානයක් ඇදහිල්ල සමග ප්‍රේමයක් සහෝදරයන්ට වේවා.
අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අවංකකමින් ප්‍රේම කරන්නා වූ සියල්ලන්ට අනුග්‍රහය වේවා. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. 21 இருந்து அன்றியும் வாசிங்க. කාරණා සිටින්නේ කෙලෙසද කියාත් ඔබලා දැනගන්නා පිණිස සෝවාන්සේ තුල ප්‍රේමවත් දහතරයද විශ්වාස සේවකයාද වූ තුකි நன்றாய் கவனியுங்கள். ඔදින් අවධානය இன்றைக்கு இந்த இலைமறை காயா இருக்கிற தீகிக்கை குறித்து நான் பேசுகிறேன். மறைந்து இருக்கிற ஒரு பாத்திரம். මෙයා සැඟවිලා ඉන්න චරිතයක් ගැන තමයි අපි බලන්න යන්නේ. நாங்களும் சில நேரம் மறைந்து இருக்கலாம். අද අපිත් සමහරක් විට සැඟවුණු චරිතයක් ஆனா எங்களை மறைக்கிறதுக்கு எங்களுடைய பாவம் காரணமே ஒழிய இவன் தன்னை மறைக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இவன் யார் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறான். අද අපි අපිව සංගවාගෙන සිටීමට හේතු අප තුල තිබෙන පාපයයි. නමුත් මෙතුමා එලෙස සැඟවිලා සිටියේ එවන් කාරණාවක් නිසා නෙමෙයි. මෙතුමාව විවෘතව ප්‍රකාශ කරනවා පවුල් තුමා. எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் சரியா என்பதை பார்த்துக்கொள். අපගේ ආත්මික දිවීම නිවැරදිදයි බැලීමට பரிசுத்த பவுல் அழைப்புள்ள பாத்திரம், அழைப்பிலே நிலைத்திருந்த பாத்திரம். සුදෝ පවුල් තුමා කැඳවීම ලත් මිනිසෙක්, කැඳවීම තුල ස්ථීරව සිටපු මිනිසෙක්. சிலருக்கு அழைப்பும் இல்ல, அழைப்பிலேயும் இல்ல. සමහර අය කැඳවලත් නැහැ, ඔවුන් කැඳවීම තුලත් නැහැ. சில தலைவர்கள் ட்ரக் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். සමහර නායකයන් ඔවුන්ගේ පතෙන් ඔවුන් මගහැරිලා ඔවුන් ආකට ගිහින් ඉන්නවා. சில ஊழியக்காரர் ட்ரக் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். සමහර සේවකයන් ඔවුන්ගේ පතෙන් ආකට ගිහින් ஒவ்வொரு ඉන්නවා. காலத்துக்கு எழும்புவாங்க, ஒவ்வொரு காலத்துல மறைந்து போய் விடுவாங்க. එක්තරා කාලයකදී ඔවුන් නැගිටිනවා, නැවත ආයෙ ටික කාලෙකින් ඔවුන් සංගවිලා යනවා. தங்களை தாங்களே பெருமையாய் அடித்துக் கொண்டு இருப்பார்கள். තමන් තමාව උසස් කරගනිමින් ඔවුන් කතා කරමින් සිටිනවා. பவுல் இருந்த இடம் எங்க இருந்தான்? මේ පවුල් තුමා සිටපු ස්ථානය කොහෙද නම් பவுலோடு கூட இந்த தீயுக்கும் இருக்கிறான். මේ පවුල් තුමා හිටපු හැම ස්ථානයකම මේ තුකීකස් කියන කෙනා පුද්ගලයෙක් සිටියා. இந்த பவுல் துன்பத்தின் மத்தியிலே இருக்கிறார். පවුල් තුමා පීඩාව මැද්දේ ගමන් කරා. இவனும் அந்த துன்பத்தோடு கூட பங்கு பெற்றவனாய் இருக்கிறான். පවුල් තුමා පීඩාව මැද්දේ ගමන් කරද්දී මේ තුකීකසුත් එතුමා සමග අවුල්කාරයෙක් විදිහට හිටියා. நன்றாய் கவனியுங்கள். ඔදින අවධානය දෙන්න. பவுல் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். පවුල් තුමා කැඳවීමලත් මිනිහෙක්. ஆமென். சொல்லுங்க ஆமென். பவுல் அழைக்கப்பட்டவன், පවුල් තුමා කැඳවීමලත් කෙනෙක්. அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். අපොස්තලවරයෙක් වශයෙන් තෝරාගත් කෙනෙක්. சிறையில இருக்கான். නමුත් දැන් ඔව් හිරබාරයේ ඉන්නේ. துன்பத்தில் இருக்கிறான். දැන් එයාට පීඩා இந்த කාලයක්. உடன் ஊழியக்காரனும் துன்பத்தோடு මේ இருக்கிறான். පීඩා කාලයේදී එයාගේ මේ සායක සේවකයාත් එයත් එක්ක මේ පීඩාව විඳිනවා. அவன் சிறையில இருந்தா என்ன, துன்பத்தில் இருந்தா என்ன, வேதனையில இருந்தா என்ன, தேவன் அழைத்த அழைப்புக்காக கரிசனை உள்ள ஒரு மனிதன் தான் இந்த பரிசுத்த பவுல். ආමෙන්. එයා මොන පීඩාවේ හිටියත්, මොන අවස්ථාවක් හිටියත්, මොන විදියකට හිටියත් දෙවියන් වහන්සේ කැඳවපු කැඳවීමට අවංකව ස්ථීරව සිටපු කෙනෙක් තමයි මේ සුද්ධ පවුල් තුමා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. பரிசுத்த பவுல் சபையை குறித்து கரிசனை உள்ளவன். සුද්ධ පවුල් තුමා ඒ සභාව පිළිබඳව දැඩි ආදරයක් තිබුණු කෙනෙක්. அவனால அந்த இடத்துக்கு போக முடியல, ஆனால் அவனுடைய ஊழியக்காரன் அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். එයාට යන්න බැරි වුණත් ඒ තුලට යන්න බැරි වුණත් එයා එක්ක හිටපු ඒ සේවකයා එයාගේ හදවතට එකඟ සේවකයෙක් ලෙස பவுல் සිටියා. தன் உடன் ஊழியக்காரனை குறித்து எப்படி சொல்லுகிறான்? පවුල් තුමා එයාගේ සහායක සේවකයා ගැන මෙතන கேளுங்க, කියන්නේ. பிரியமான சகோதரன், සෙනෙවන්ත සහෝදරයා, உண்மையுள்ள ஊழியக்காரன், අවංක සේවකයා, கர்த்தருக்கும் ஊழியக்காரன், எனக்கும் ஊழியக்காரன். මටත් සේවකයා, උන්වහන්සේටත් සේවකයා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். சபையில இருக்கிற நாங்க சகோதர சகோதரிகள், සහෝදර අපි සභාවේ ඉන්න අපි හැමෝම සහෝදර සහෝදරියන්. கர்த்தருக்குள் கர்த்தருக்காக நிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ආමෙන්. ස්වාමින් වහන්සේ තුල ස්වාමින් වහන්සේ උදෙසා නැගිටිය යුතු අය அவன் அழகாக தெளிவாக சொல்லுகிறான். එතන එතුමා ඉතාමත් පැහැදිලිව ප්‍රකාශ என்ன කරනවා. சொல்லுகிறான் என்று சொன்னா, මොකක්ද ප්‍රකාශ කරන්නේ? தமக்கு பிரியமான சகோதரன்
ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රේමවන්ත සහෝදරයාද கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரன் ස්වාමීන් වහන්සේ තුල විශ්වාස සේවකයාද உங்களுக்கு என்ன தேவையானதை உங்களுக்கு அறிவிக்க போகிறான். නුඹලා දැනගත යුතු දේ කුමක්ද කියා දන්වනවා ඇත. என்னென்னலாம் உங்களுக்கு என்ன குறித்து பேசணுமோ தேவ திட்டத்தை பேசணுமோ நீங்க எப்படி இருக்கணும்னு அவர் உங்களுக்கு அறிவிப்பார். මොන දේවල්ද මම ඔබට ප්‍රකාශ කළ යුත්තේ දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කළ යුත්තේ ඔබට මොන දේවල්ද ඒ සියල්ලම ඔව් විසින් ප්‍රකාශ කරනවා ඇත. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். பவுல் சொல்ற என்னுடைய இருதய மாதிரி இவன் இருக்கான். පෞල්තුමා කියනවා මගේ හදවත කොයි ලෙසද ඒ විදිහට என்னுடைய இருதயம் தேவனை பற்றியது. මගේ හදවත දෙවියන් වහන්සේ උදෙසා நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். මම ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය இவனும் කරනවා. என்னை பின்பற்றி என்னோடாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். මෙයත් මාව අනුගමනය කරමින් මා සමග ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය இன்னைக்கு කරනවා. சபை என்றால் எப்படி இருக்க අද வேண்டும்? සභාව කෙලෙසද තිබිය යුත්තේ. சபையில முழு நேர ஊழியக்காரர் உண்டு, සභාවේ සම්පූර්ණ කාල பகுதி நேர සේවකයන් ஊழியக்காரர் உண்டு, අර්ධකාලීන සේවකයන් සිටිනවා. அப்பப்ப தேவனுக்கு அர்ப்பணித்து ஓடுகிறவர்கள் உண்டு. සමහර වෙලාවලදී දෙවියන් වහන්සේ උදෙසා කැප වෙලා නැවත දාලා දුවන අයත් ඉන්නවා. නැවත නෙමෙයි, கர்த்தருக்காக ஓடுகிறவர்களும் உண்டு. සමා වෙන්න දෙවියන් වහන්සේ උදෙසා දුවන අයත් ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். இவனை குறித்து நான் சொல்லுகிறேன். මේ අය ගැන මම කතා කරන්නේ என்ன சொல்லுகிறேன் என்றால், එයා ගැන මොකක්ද කියන්නේ? எனக்கு அடுத்த காரியங்களும் මට පසුවට ඇති සියල්ල எனக்கு அடுத்த வேலைகள் මට පසුව ඇති කාරණා සියල්ල நான் செய்ய வேண்டியது செய்து கொண்டிருக்கிறேன். இவனூடாக செய்யப்பட வேண்டிய காரியங்களுக்கு இவன் உண்மை உள்ள ஒரு மனுஷன். මම යම්කිසි කාරණා කොටසක් කරනවා මෙයා තුලින් කළ යුතු කාරණා සියල්ලම අවංකව කරන්නව මනුෂ්‍යයෙක්. சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாய் பாடின பாடல் இது. දාවිත්තුමා මේක අනාගත වාක්‍යයක් ලෙස ගායනා කරපු ගීතයක්. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவோ இன்பமும் நன்மையுமானது. සහෝදරයන් එකට වාසය කිරීම ඉතාමත් මිහිරි කොයිතරම් இந்த යහපත්ද. 5 விரலை பார். මේ ඇඟිලි පහ බලන්න. எல்லாம் ஒரே உயரமும் இல்ல, ஒரே நிறமும் இல்ல, ஒரே அளவும் இல்ல, ஒவ்வொன்றும் வித்தியாசம். මේ ඇඟිලි පහ කිසිම අවස්ථාවකදී එක සමාන වෙන්නේ නැහැ. එකක් කුස, එකක් කොට, එකක් මහත, ඒ වගේ වෙනස්කම් ගොඩයි. ஆமென். ආමේන්. ஆனால் නමුත් அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய மனிதன் இவன். ස්වාමින් වහන්සේගේ මනුෂ්‍යයන්. ஆமென். ආමේன். இவர் கர்த்தருடைய மனிதன், මෙතුමා ස්වාමින් වහන්සේගේ මනුෂ්‍යයෙක්. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், මෙතුමා ස්වාමින් වහන්සේගේ සේවකයෙක්. வேலைக்காரன். වැඩකාරයෙක්. நீ கர்த்தருடைய விசுவாசி ඔබ දෙවියන් වහන්සේගේ ඇදහිලිවන්තයෙක්. அல்லது முழு நேர ஊழியக்காரனா, பகுதி நேர ஊழியக்காரனா, வரமுள்ளவனா, தேவனுக்காக ஏதாவது செய்கிறவர்களா, நீ கர்த்தருடையது, கர்த்தருக்காக இருக்கிறவர்கள். නැත්නම් සම්පූර්ණ කාලයෝ අර්ධ කාලීනෝ නැත්නම් කැඳවීමලත්වෝ කවුරුනොත් ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා සිටින අය. நீ எங்க இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நீ தேவனுக்காக இருக்கிறது தான் முக்கியம். ඔබ ඉන්නේ කොහෙද කියන එක වැදගත් නෑ. ඔබ ඉන්නේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙනුයි කියන එකයි වැදගත්. சொல்லுங்க ஆமென். 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 இவன் மறைந்த ஒரு பாத்திரம் தான். මේ තුකිකස් කියන්නේ එයා හැංගුණු චරිතයක්. பவுல் ஆவியானவரால வெளிப்படுத்தப்பட்டு பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது பிரியமான சகோதரன். සුදාත්මයන් වහන්සේ විසින් පොළඹවනු ලබලා පවුල්තුමා ලියලා තියෙනවා එතුමා ගැන තුකිකස් ගැන ප්‍රේමවන්ත සහෝදරයෙක්. சபையில இருக்க நீ பிரியமானவனா? ඔබ ඔබගේ සභාවට ප්‍රේමවන්ත සහෝදරයෙක්. நீ சபைக்குள்ள இருக்கிற நீ தேவனுக்கு பிரியமானவனா? ඔබ සභාව තුල ඉන්න ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රිය කෙනෙක්. நீ தேவனுக்கு பிரியமானவளா? ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රිය තැනැත්තියක්ද? நீ பொறுமை உள்ளவளா? ඔබ ඉවසීමලත් அல்லது කෙනෙක්ද? பொறாமை உள்ளவளா? නැත්නම් ඔබ ඉරිසියාවලත් அல்லது කෙනෙක්ද? பெருமை உள்ளவளா? නැත්නම් ඔබ අහංකාරකම உன்னை குறித்து உன் தலைவன் வேதம் ஆவியானவர் என்ன சொல்ல போகிறார்? ඔබ ගැන ඔබගේ නායකයා දෙවියන් වහන්සේ ඔබ ගැන මොකද ප්‍රකාශ කරන්නේ? சுத்தாத்மன் வான்ச මොනාද කියන්නේ යන්නේ? சோம்பேறி என்று சொல்ல போறாரா? උන්වහන්සේ ඔබට කම්මැලියා කියලා කියයිද? நீ உலகத்துக்காக வாழ்றவள் என்று சொல்ல போறாரா? ලෝකයේ උදෙසා ජීවත් වෙන කෙනෙක් කියලා කියයිද? நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். හොඳින් අහගන්න. ஒரு நாள் வரும், එක දවසක් එයි. ஒரு நாள் வரும், එක දවසක් එයි. எனக்கு பிரியமானவன் என்று சொல்கிற நாட்களுக்காக இந்த ஓட்டத்தை ஓடு. මගේ ප්‍රිය ප්‍රේමවන්තයා කියලා අඬ ගන්න තරමට මේ දිවීම දුවන්න. என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, நான் கொடுத்த வரத்துக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருந்த என்று சொல்லுகிற நாட்கள் வர வேண்டும். මගේ සේවකයා මගේ සේවිකාව මම දුන්නු කුඩා දෙයට අවංකව සිටියයි කියන ඒ කියමන අහන්න පුළුවන් දවසක් පැමිණිය යුතුයි. நம்முடைய முழு உலகத்தை நம்முடைய ஆண்டவர் தான் நேசித்துக் கொண்டிருக்கிறார். අපේ මේ මුළු ලෝකයටම අපේ දෙවියන් වහන්සේ තමයි. நம்முடைய ஆண்டவர் முழு உலகத்தை என்ன செய்கிறார்?
ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ මේ මුළු ලෝකෙම උන්වහන්සේ ආණ්ඩු කරමින් සිටිනවා. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. උන්වහන්සේට සැඟවුණු කිසිම දෙයක් சொல்லுங்க ஆமென். 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 நீ எதுக்கு முதலிடம் கொடுக்கிற? නුඹ මොකේකටද කුමටද නුඹ ප්‍රථම ස්ථානය දෙන්නේ? எதை முக்கியத்துவப்படுத்துற? මොකක්ද ඔබ ප්‍රථම කාරණේ ලෙස කරගෙන තිබෙන්නේ? உன்னை பிரியமானவன் சொல்ல முடியுமா? ඔබට ඔබට ප්‍රිය ප්‍රේමවන්තයා කියලා අඬ ගහන්න உண்மை உள்ள පුළුවන්ද? விசுவாசி, உண்மை உள்ள ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? ඔබ විශ්වාසවන්ත සේවකයා කියලා ඔබට ප්‍රකාශ நீ කරන්න පුළුවන්ද? கர்த்தருக்குள் இருக்கிறாய் என்று சொல்ல ඔබ முடியுமா? ස්වාමින් වහන්සේ තුල ඉන්නවා කියලා කියන්න පුළුවන්ද? இன்னைக்கு சபையில உள்ளவனே அடிச்சு கொள்றான். අද සභාව තුල ඉන්න අයම ගහ ගන්නවා. சபையில உள்ள தாய் மகள் மகன் புள்ள மாம மச்சான் சபைக்குள்ளே யுத்தம் பெருகி இருக்கு. සභාව අතරම යුද්ධය නැති වෙලා සහෝදරයා සහෝදරි මාමා නැන්ද අප යාළුවා මිත්‍ර හැම කෙනෙක් තුලම ભેද බින්න නැති වෙලා. ஒரே வீட்டுக்குள்ள யுத்தம் பெருகிட்டு. එකම ගේ ඇතුලේ යුද්ධ පටන් අරගෙන. நாங்க எல்லாரும் தேவனுடையவர்கள் என்ற எண்ணம் இல்லை. අපි හැමෝම දෙවියන් වහන්සේගේ අය කියන හැඟීම නැහැ. தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்ற எண்ணம் இல்லை. දෙවියන් වහන්සේට ප්‍රියව ජීවත් විය යුතුයි කියන හැඟීම නැහැ. பாருங்க, இந்த மனிதன் தேவனுடைய நீதிமான். දෙවියන් වහන්සේ තුල ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන කෙනෙක්. ஆமென். ආමේන්. சபையில உள்ள எல்லாரும் யார் தேவனுடைய நீதிமான்? සභාව තුල ඉන්න හැමෝම දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨයා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அந்த நீதிமானாயா வாழ்றீங்க? එලෙස ධර්මිෂ්ඨයන් ලෙස අපි ජීවත් වෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். நாங்க 15-20 வருஷத்துக்கு முதல் கதையை சொல்றேன். இப்ப අවුරුදු 15කට 20කට විතර ඉස්සෙල්ලා කතාවක් කියන්න. பாஸ்டர் எங்கேயாவது ஒரு ஓரத்துல நிப்பார். පාසු කොහේරි අයනක ඉන්නවා. எங்கேயாவது ஓரத்துல நிப்பார். කොහේරි අයනක හිටගෙන ඉන්නවා. நின்று හිටගෙන ඉඳලා அப்படி இப்படித்தான் நிப்பார். එයා මේ විදිහට අත් බැඳගෙන ඉන්නවා. சகோதரன் வாரார். සහෝදරයා එනවා. நான் கண்டுட்டேன். මම දැන් දැක්කා. நான் ஓடி போய் මම දුවලා ගිහිල්ලා. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? කොහොමද? Praise the Lord. 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 சொல்லலாடி பார்த்து கொண்டே இருப்பார். ඒ කියනකම් බලාගෙන ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். Amen. இப்ப என்ன லோடோ தெரியாது. දැන් මොනවට දුවනවද? இப்ப my Lord, never Lord, go Lord. දැන් මගේ පාර කවදාවත් මම බරපතල ගන්නේ මගේ මම තමයි රජා. If you like come, no like sit. ඔබ කැමති නම් එන්න නැත්නම් යන්න. நாங்க நீதிமான்கள். අපි ධර්මිෂ්ඨයි. உபவாசிக்கிறோம். අපි නිරාරව ஜெபிக்கிறோம். ඉන්නවා. යාචනා කරනවා. தசம பாகம் கொடுக்கிறோம். දසෙන් කොටස දෙනවා. தசம பாகம் கொடுக்க மாட்டோம். දසෙන් කොටස එක්ක දෙන්නේ. நினைச்சா நினைச்ச மாதிரி வாழுவோம். තුවත් ඉතුරු විදියට ජීවත් இது වෙනවා. தேவன் பிரியப்படுகிறார், உன்னை பார்த்து பிரியமானவர்னு சொல்லுவாரா? මෙලෙස සිටියොත් දෙවියන් වහන්සේ ඔබ දිහා බලලා ප්‍රිය ප්‍රේමවන්තයා කියලා කියයිද? அந்த நாட்கள சாலோமன்னு சொன்னாங்க. ඒ කාලේ ශාලෝම් කියා කිව්වා. இப்ப நீ சாகன்னு சொல்றாங்க. දැන් මැරියන් කියලා කියනවා. இப்ப எப்ப நீ சாவாய்? දැන් ඔබ කවදද මැරෙන්නේ කියලා எப்ப நீ හිතන්නේ? இல்லாம போவாய்? කවදද ඔබ නැති වෙලා යන්නේ කියලා හිතන්නේ? இதுதான் இன்றைக்கு சபையில உள்ளவன். මේක තමයි අද සභාවේ. இன்னைக்கு இதுதான். මේක තමයි අද தත්ත්වය. நன்றா கேளுங்க. හොඳට අහගන්න. அந்த நாட்கள் ඒ කාලේ யாரு யாரை கண்டாலும் பிரைஸ் தி லார்ட். කවුරු කාව දැක්කත් praise the Lord කියලා ගන්නවා. என்னத்துக்கு தெரியுமா சொல்லுவாங்க? මොකක්ද දන්නවද කියන්නේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ආමේන්. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා சொல்லுங்க වේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ස්වාමීන් වහන්සේට ஸ்தோத்திரம். ප්‍රශංසා වේවා. கர்த்தருக்கு ස්වාමීන් ஸ்தோத்திரம். වහන්සේට ප්‍රශංසා වේවා. சிலவன் சாலோம் ஷாலோம் சாலோம். ஷாலோம் කියනවා. நன்றாய் கேளுங்க. நன்றாக இன்றைக்கு எல்லாம் செத்து போன நிலை. අද හැම කෙනෙක්ම මැරිලා ගිහින්. நானும் ஊழியக்காரன் உன்னை குறித்து என்னத்தை சொல்றேன்னு எனக்கும் தெரியுது இல்ல. මම සේව නායකයෙක් වශයෙන් ඔබ ගැන මොකද්ද කියන්නේ කියලා මම நீ දන්නේ கர்த்தருக்கு නැහැ. பிரியமானவன் என்று சொல்ல முடியல. ඔබ ස්වාමීන් වහන්සේට ප්‍රිය කෙනා කියලා කියන්න දන්නේ கர்த்தருக்காக නැහැ. ஒரு சின்ன ஊழியம் செய்கிறாய் என்று சொல்ல முடியல. ස්වාමීන් වහන්සේ උදෙසා පොඩි සේවයක් කරනවා කියලා කියන්න நீ දන්නේ கர்த்தருக்கு නැහැ. முதலிடம் கொடுக்கிறாய் என்று சொல்ல முடியல. ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙනවා කියලා මට நீ කියන්න බෑ. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கர்த்தருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாய் என்று சொல்றதுக்கு ඔබ இல்ல. දෙවියන් වහන්සේගේ කාරණයට වැදගත්කමක් දෙනවා කියන දේ මට කියන්න நீ බෑ. அழைப்பிலையும் இல்ல, அந்த அழைப்புக்காக வாழ்றவனாகவும் இல்ல. ඔබ කැඳවීම තුලත් නැහැ, කැඳවීම උදෙසා ජීවත් වීම තුලත් නැහැ. பவுல் சிறையில இருந்தாலும் சபையை குறித்து ආමේන්. පවුල් තුමා ඉරගෙදර හිටියත් එයා සභාව ගැන අවධානය. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சபையை குறித்து සභාව පිළිබඳව අවධානය. அவன் சரியான தீகிக்க பார்த்து சொல்றான், என்ன குறிச்சுன்னு சொல்லுவான், அநேகத்தவங்களோட பேசுவான். එයා හරියටම ඒ තුකීකස් ගැන කියනවා, මෙයා මං ගැනත් කියයි, මම කියන්න ඕන කාරණා ගැනත් அவன் ஒரு කියයි. வார்த்தையை பாவிக்கிறான், එයා එක්තරා වචනයක් භාවිත කරනවා. உங்களை ஆறுதல் செய்வான். ඔබ සියල්ලන්ම සනසනවා ඇත. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட
தலைமை போதர்மார் இல்லை, මේ වගේ නායක පාලකවරු නැහැ. இப்படிப்பட்ட ஊழியக்காரர் இல்ல. මේ වගේ සේවකයන් නැහැ. நன்றா கேளுங்க, හොඳ රාගන්න. எல்லாம் வெட்டும் கொத்தும், එක්කොම කැපිලි කෙටිලි. கத்திவாள் இல்ல. இப்ப මේ කඩු පිහි නැහැ. கட்டின் தம்மாய் ஒக்கம කටින් கட்டின் பைலா உங்களை தூக்கி வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. ඔබව ඔසවා තබන්න බලාගෙන ஆனா ඉන්නවා. கத்தருக்குள் நடத்துறதுக்கு இன்றைக்கு இல்ல. නමුත් ස්වාමීන් වහන්සේ තුල මඟ පෙන්වන්න කවුරුත් නැහැ. கத்தருக்கு பிரியமான இதுல ஒண்ணு நிறுத்த இல்ல. ස්වාමීන් වහන්සේගේ ඒ ප්‍රිය මාර්ගයේ ගෙනියන්න කවුරුත් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். திரும்ப ஆமென். வாசிங்க பிரதர், வாசிங்க 6:21 இருந்து. அன்றியும் எனக்களித்த காரியங்கள் கேளுங்க, எனக்கு எந்த வேலை இருக்குது, நான் செய்ய வேண்டியது இருக்குது, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. இந்த தீகிக்கு இருக்கிறானே அவன் தான் செய்ய போறான். சுபசெய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும். நான் சிறைச்சாலையில தான் இருக்கேன், வேதனையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு இருக்கிறேன், என்னை அடைச்சிட்டாங்க. ஆனாலும் என்னுடைய சுகத்தை கூட என்னுடைய துக்கத்தை கூட உங்களுக்கு சொல்லுவான். அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கேளுங்க, ஏன் சொல்லுவான் என்றா, இந்த துன்பத்திலும் இந்த துக்கத்திலும் இழப்பிலே அடியிலேயும் காயத்திலே நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். මේ පීඩා වෙලාවේදීත් මේ කරදරකාරී වෙලාවත් මේ ඉරගෙදර ඉන්න වෙලාවේදීත් මම දෙවියන් වහන්සේගේ කැඳවීමට பவுல் கர்த்தருக்காக நிற்கிறேன், පෞල්තුමා කියනවා මම ස්වාමීන් වහන්සේ උදෙසා සිටිනවා. நான் கர்த்தருடைய சித்தம் செய்கிறேன். මම ස්වාමීන් වහන්සේ කැමැත්ත කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நல்லா கேளுங்க, හොඳින් ආගන්න. அத சொல்லியா உங்களை ஆறுதல் படுத்துவான். ඒ දේවල් කියලා ඔබව සනසයි එතුමා. நான் என்ன சொல்லுவேன், මම මොකද කියන්නේ? கடவுளுக்கா நீ வைராக்கியம் நிக்கணும் என்று சொல்லுவேன். ස්වාමීන් වහන්සේ උදෙසා නුඹ පිපාසිතව ඉන්න ඕනේ කියලා කියනවා. அதே மாதிரி இவனும் எந்த இதே மாதிரி உன்னை அப்படித்தான் நடத்த போறான், ஆறுதல் சொல்ல போறான். එලෙසම මෙයත් ඔබව ඒ විදිහටම මඟ පෙන්වන ඔබව සනසයි කියලා ප්‍රකාශ කරනවා පෞල්තුමා. நல்லா கேளுங்க, හොඳින් ආගන්න. அழைச்சவர் உண்மை உள்ளவர். ආමේන්. කැඳවපු කෙනා අවංකයි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமைக்குரியது. සියල්ලම දෙවියන් වහන්සේගේ සියල්ලම දෙවියන් වහන්සේ කරුණාව තුලින් සහ උන්වහන්සේගේ මහිමය இந்த උදෙසා. பூமியில இருக்க போற நாட்கள் 70-80 வருஷம் தான். මේ පොළොව තුල අපි ඉන්නේ අවුරුදු 70. எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதில்லை. අපි මොකොත් මේ ලෝකෙට ගේන්නේ නැහැ, ආයි අධ්‍ය අරන් යන්නෙත් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய சித்தம் செய்தோமா? ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත ஆண்டவருடைய කරනවාද? சித்தம் செய்து கொண்டிருக்கிறோமா? ස්වාමීන් වහන්සේ කැමැත්ත කරමින් ஒரு ඉන්නවා. ஆத்மாவை குறித்து கரிசனை இருக்கா? එක්තරා ආත්මයක් ගැන යම්කිසි හැඟීමක් තිබෙනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு ஆத்மாவை குறித்து கரிசனை இருக்கா? එක් ආත්මයක් ගැන ඔබට කනස්සල්ලක් ஒரு තිබෙනවද? ஆத்மா கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கான்னு நீ சிந்திக்கிறியா? එක් ආත්මයක් දෙවියන් වහන්සේ තුල පිපාසිතව සිටිනවාද කියා ඔබ සිතනවාද? கவனிங்க 21வது வார்த்தை, அவைகளை எல்லாம் தமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்கு உண்மை உள்ள ஊழியக்காரனுமா இருக்க தீகி உங்களுக்கு சொல்லுவான். ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රේමවන්ත සහෝදරයාද විශ්වාස සේවකයාද උතුකීක සියල්ල නුඹලාට දන්වනවා ඇත. ஆமென். ආමේන්. 25 வருஷத்துக்கு முதல் අවුරුදු 25කට ஒரு ප්‍රථමයෙන් ஊழியக்காரன்டா கல்யாணம் முடிக்க பெண்கள் அவங்களோட அம்மாமார் அப்பாமார் விரும்புவார்கள். එක්තරා නායකයෙක් කියලා කිව්වොත් බන්දල දෙන්න දෙමව්පියන් ஊழியக்காரன் ஊழியக்காரன் එක්තරා සේවකයෙක්ට කසාද බන්දල දෙන්න දෙමව්පියෝ ගොඩක් පොර කනවා ඒ දවස්වල. இப்ப ஊழியக்காரன் ஓடுறதுக்கு 10 பேர் இருக்கு. දැන් සේවකයෙක් කියලා කිව්වොත් දුවනවා. அவன்கிட்ட ஒன்றும் இல்லையா, එයා තුල දැන් මුකුත් නැහැ. உதவி இல்லையா, උදව්වක් නැහැ. வருமானம் இல்லையா. ආදායමක් නැහැ. இன்னைக்கு சபை மக்கள் மந்த எங்க போயிட்டு අද සභාව අද ඒ බැටළුවන් මේ කොහෙද ගිහිලා තියෙන්නේ? மாம்ச இச்சையிலையும் ஜீவனத்தின் பெருமையிலே உலக இச்சையில அசுத்தத்துக்கு போயிட்டு මාංශික තෘෂ්ණාව තුල සහ ලෝක ප්‍රකාරව ඔවුන් සියල්ලම අපවිත්‍ර වෙලා. 4 பேரோட 4 பேரா நான் நிக்க வேணும்னு நிக்குது. අපිත් හැමෝමත් එක්ක එකට එක ඉට ගන්න ඕනේ කියලා තියනවා. தேவன் தான் எங்களை நிக்க දෙවියන් பண்ணுகிறவர். වහන්සේ තමයි අපව සිටවන්ට යන්නේ. ஆமென். தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர். දෙවියන් වහන්සේ තමයි අපිට ආශිර්වාද කරන්නේ, අපේ ඔස්සවන්නේ සියල්ල කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒருவர் இருந்தார், ஒரு குடும்பம் இருந்தது. එක්තරා පවුලක් සිටියා. நான் ஒரு புத்தகத்திலே வாசிச்சேன். මම ඒක පොතක කියෙව්වේ. உத்தின் மனோகர் என்ற ஒருவர் மன்னிக்க, உத்தின் மனோகர் அல்ல, ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். එක්තරා පොතක මං කියවපු දෙයක්. அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஊர் சுத்த விருப்பமா. අම්මයි තාත්තයි සංචාරය කරන්න කැමති ප්‍රදේශවලට. வெளியில போக விருப்பம்.
එයා එළියට සංචාරය කරන්න ஒவ்வொரு කැමතියි. நாளும் 7-8 மணிக்கு வெளியே போயிருவாங்க. නිතරම වගේ රාත්‍රී 10-12 மணிக்கு தான் பிள்ளைகளோட வருவாங்களாம். රෑ 10-11 පව වෙලා තමයි දරුවන්ගේ කා එන්නේ. வந்து ඇවිත් மேலெல்லாம் கழுவி படுக்கல 12 மணி ஆயிருமா. ඇඟ හොදගෙන ඔක්කොම කරලා නිදි ගද්දි රාත්‍රී 12 ஞாயிற்றுக்கிழமை எலும்பக்கல கஷ்டமா. ඉරිදා නිදාගෙන නැගිටින්න අමාරුයි. பிள்ளைக்கும் கஷ்டமா. දරුවන්ටත් අමාරුයි. மாசத்துல ஒருக்கா ஃபெஸ்ட் சண்டே சேர்ச்சுக்கு வருவாங்க. මාසෙට එක සැරයක් පළවෙනි ඉරිදාට එනවා. என்னத்துக்கு வருவாங்க? මොනවටද එන්නේ? ஆராதிக்க இல்ல, නමස්කාර කරන්න துதிச்சு නෙමෙයි. பாட இல்ல. නමස්කාර කරන්න නෙමෙයි, ප්‍රශංසා කරන්න නෙමෙයි. என்னத்துக்கு? මොනවටද එන්නේ? திருவிருந்து எடுக்க. රාත්‍රී භෝජනේ. திருவிருந்துன்னா என்னது? රාත්‍රී භෝජනේ මොකක්ද? எது என்ன? සුද්ධ நினைவு கூறுதல். සිහි කිරීම. இயேசு எங்களுக்காக பிற்கப்பட்டது, சரீரம் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அது நினைவு கூறுதல். යේසුස් වහන්සේ අප උදෙසා මැරුණ එක, අනගහපු එක, කුරුසපත්තුනේ සිහි කිරීම. அம்மாவும் சபையில தூக்கம், அப்பாவும் தூக்கம், பிள்ளைகளும் தூக்கம். අම්මත් නිදි, තාත්තත් නිදි, දරුවනුත් නිදි. அதோட வந்து திருவிருந்து எடுக்கிறாங்க. ඒත් එක්කම ඇවිල්ලා රාත්‍රී භෝජනයත් இத அந்த பாஸ்டர் பார்த்து கொண்டே இருந்து சொன்னாரா, මේක මේ පාස්ස බලාගෙන ඉඳලා කිව්වා. உண்ட பிள்ளைகளுக்கு இனிமேல் திருவிருந்து கொடுக்கப்படாது. ඔබගේ දරුවන්ට ආයේ රාත්‍රී භෝජන அது எப்படி? ඒම කොහමද? அது எப்படி? நீர் யார்? ඒම කොහමද? நீர் கடவுளா? ඔබ දෙවියන්. அப்ப நான் வேற சேர்ச்சிக்கு போறேன். මම එන වෙන සභාවකට යන්නම් කියලා කිව්වා. கையை கொடுத்து අත දීලා வேறொரு சபை இருந்தா போயிட்டு வா, கடவுளோட சபைன்னு ஒன்று தான் இருக்கட்டும். හරි වෙන සභාවකට යනවා යන්න දෙවියන් වහන්සේගේ සභාව කියලා එකයි තියෙන්නේ. அந்த பிள்ளைகளுக்கு வியாதி, ඒ දරුවන්ට ලෙඩ. அந்த அம்மா அப்பாவுக்கும் தலைப்பாரு. ඒ අම්මට තාත්තට ඔළුව බරයි. ஏ ඇයි? நேரத்தோட தூங்குறது இல்ல, වෙලාවට නිදාගන්නේ නැහැ. நேரத்தோட பிள்ளைகளை தூங்க வைக்கிறது இல்ல, වෙලාවට දරුවන් නිදි කරවන්නේ නැහැ. சாப்பாடு கொடுக்கறது இல்ல, කෑම ලබා දෙන්නේ නැහැ. அல்சர், ඒවට බඩේ තුවාල, கேஸ்ட்ரிக், ගෑස්ට්‍රික් எல்லாம் ஸ்ட்ரிக் தான். கேஸ்ட்ரிக் හැදිලා சாப்பிட முடியாது, කන්න බෑ. சாப்பிட முடியாது, ඒට කන්න බෑ. தூக்கம் இல்ல, නින්දක් නැහැ. தலைப்பாரம், ඔළුව බරයි. ஆங்கிலத்துல சொல்ற ஹெடேக். ඔළුව කැක්කම හෙඩෙක් කියලා කියනවා. தமிழ்ல சொல்லாதீங்க, வேணா நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. ஹெடேக், ஹெடேக். දෙමළෙන් සිංහලෙන් නෙමෙයි කියන්නේ, What? ඉංග්‍රීසියෙන් කියන්නේ හෙඩෙක් කියලා. ஒருத்தர் கேட்டா வாட்ஸானா வாட் ப்ராப்ளம் என்றார். මොකක්ද ප්‍රශ්නේ කියලා ඇහුවා. வாட்ஸானா வாட் ப்ராப்ளம்? මොකද්ද පුතා, මොකද්ද ප්‍රශ්නේ? அவட பேரே சனா இல்ல. එයාගේ නම அது அவர் பெருமையா பேசுறாரா, வாட்ஸானா வாட் ப்ராப்ளம் என்று. එයා ආඩම්බරෙන් වගේ වට්සනා වට ප්‍රොබ්ලම් කියලා. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சமூகம். අද තියෙන සමාජයේ நீதிமான்கள் என்ற எண்ணம் இல்ல, ධර්මිෂ්ඨිය කියන ඇඟීම கர்த்தருக்கு නැහැ. பயந்தவர்கள் என்று இல்ல, ස්වාමීන් වහන්සේට බය கர்த்தருக்கு කෙනෙක් பிரியமானவர்கள் නැහැ. இல்ல, பிரியமாய் நடத்துறதும் இல்ல. ස්වාමීන් වහන්සේට ප්‍රියත් නැහැ, ප්‍රියව ඇසිරෙන්නෙත් இப்ப නැහැ. பிள்ளைக்கும் வியாதி வந்துட்டு, அவைக்கும் வியாதி வந்துட்டு. දැන් ළමයාට ලෙඩ වෙලා එයත් ලෙඩ වෙලා ඉන්නවා. ஐயோ, இந்த சபைக்கு போனா அற்புதமும் இல்ல, அடையாளமும் අයියෝ இல்ல. මේ සභාවට ගියාම ආස්කමුත් නැහැ, පුදුමත් නැහැ, මුකුත් නැහැ. பாஸ்டருக்கு வல்லமையும் இல்ல. පාස්ටර්ට බලයකුත් නැහැ. பாஸ்டர் ஜெபிச்சாலும் ஒண்ணும் நடக்குது இல்லையா? පාස්ටර් යාචනා කරත් කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. ஒண்ணும் நடக்காது, நடத்துகிறவர் கர்த்தர். කිසි දෙයක් වෙන්නේ නැහැ, සිදු කරන්නේ දෙවියන් වහන්සේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பாஸ்டர் தேவ சித்தத்துல இருக்கிறாரு. පාස්ටර් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත நீ තුල தேவ சித்தத்துக்கு வா, ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තුලට එන්න ඉස්සෙල්ලා. அழைப்புக்கு வா, කැඳවීම තුලට உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்துக்கு வா. නුඹට දී තිබෙන ඒ වරම තුලට எப்படி நீ உயர்த்தப்படுவாய், කෙලෙසද නුඹ උසස් කරනු எப்படி நீ ලබන්නේ? மகிமையை காண்பாய். නුඹ කෙලෙසද මහිමය දකින්නේ? ஒரே வியாதி பாஸ்டர், නිතරම ලෙඩ රෝග. உபவாசிக்க இயலாது. නිරහරව ඉන්න බෑ. දැන් පොඩි ළමයා වගේ මං කිරි බොනවා. ඉපනා සින්න පුල්ල පොළ පාල් කුඩි කිරේ. பால் පැකට් இல்லாம சபைக்கு வர முடியல. දැන් මේ කිරි පැකට් එකක් නැතුව පල්ලියට එන්න බෑ. நீ சின்ன பிள்ளை தான். ඔයා පොඩි දරුවෙක් තමයි දැන්. யாரு காரணம்? කවුද ඒකට හේතුව? பிரியமானவன் என்று உன்னை சொல்லலாமா, உன் மனைவியை சொல்லலாமா, உன் கணவனை சொல்லலாமா, உன் பிள்ளையை சொல்லலாமா? ප්‍රිය තැනැත්තා කියලා දැන් ඔබට කියන්න පුළුවන්ද? ඔබගේ බිරිඳට ස්වාම පුරුෂයට කියන්න පුළුවන්, ඔබේ දරුවන්ට කියන්න எல்லாம் පුළුවන්ද? துணிஞ்சு நடக்குது, துணிந்து හැමෝම எடித்தரவ එඩිතරව කරනවා හැමදේම. பார்வோனும் துணிஞ்சுத்தான் நின்னா, உச்சந்தலையை கத்தர் உடைத்தார். පාරාවොත් එඩිතරව තමයි හිටියේ. නමුත් එයාගේ ඉස්ස දෙවියන් වහන්සේ කැඩුවා. சொல்லுங்க ஆமென், ஆமென். கோலியாத்தை அவனும் துணிஞ்சுத்தான் நின்னா, கத்தர் முறியடிச்சார். ගෝලියතුත් එඩිතරව තමයි සිටියේ. දෙවියන් වහන්සේ වයින් කරා. இன்றைக்கு இப்படிப்பட்ட தீகிக் மாதிரி மனிதர்கள் இல்லவே இல்லை. අද මේ වගේ තුකීකස් වගේ මිනිසුන් නැහැ. ஓலா பிஸி, ඒ හැමෝම කාර්යබහුලයි. எல்லாரும் பிஸி. හැමෝම කාර්යබහුලයි. சொல்றத கேளுங்க, ஓலா பிஸி. හැමෝම කාර්යබහුලයි. நாங்க எல்லாரும் சாத்தாண்ட ஆளுகையின் கீழே.
අපි හැම කෙනෙක්ම යක්ෂයාගේ ආණ්ඩුකාරීත්වයට යටින් ඉන්නේ. 24 hours enough for us. අපිට පැය 24ක් ඇති. தேவன் கொடுத்த 24 மணித்தியாலம் போதும். දෙවියන් වහන්සේ දීලා තියෙන පැය 24 අපිට ඇති. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். அப்படி நீ பிஸி என்று சொன்னா நீயும் உன் குடும்பமும் உன் போற சபையும் தலைவரும் சாத்தானுக்கு கீழே. ඔබ එලෙස කාර්ය බහුල නම් දෙවියන් වහන්සේගේ කාරණා උදෙසා ඔබත් ඔබේ පවුලත් ඔබේ දරුවනුත් යක්ෂයාගේ ආධිපත්‍යයට යටයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவர் என்ன சொல்ல வாராண்டா? එතුමා මොකක්ද ප්‍රකාශ කරන්නේ? நான் தேவனை அன்பு செய்றேன், මම දෙවියන් වහන්සේට ආදරෙයි. அதே மாதிரி சக மனிதன் அன்பு ඒ செய்றேன். වගේම මගේ සහායකයටත් මං ආදරෙයි. அவன் கர்த்தருடையவன். එයා දෙවියන් වහන්සේගේ කෙනෙක්. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். சகோதரர்கள் எவ்வளவு ஒருமித்து இருக்கிறது, எவ்வளவு இன்பமும் நன்மையுமானது. සහෝදරයන් එකට වාසය කිරීම කොයිතරම් යහපත්ද? கள்ளன் கள்ளனோட தான் சேருவான், හොරා හොරාට තමයි එකතු වෙන්නේ. பொய்யன் பொய்யனோட தான் சேருவான், බොරුකාරයා බොරුකාරයට තමයි එකතු உண்மை වෙන්නේ. உள்ள உண்மை உள்ளவனோட தான் சேருவான். අවංකයා අවංකයට තමයි එකතු වෙන්නේ. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றவன் கர்த்தருடைய வார்த்தைக்காகவே கிரியை செய்வான். ස්වාමින් වහන්සේගේ වචනය උදෙසා ජීවත් වන්නා ස්වාමින් වහන්සේගේ වචනේ තමයි ක්‍රියාත්මක பொய் කරන්නේ. சொல்லி பழகிட்டீங்க, බොරු කියලා පුරුදු වුණා දැන්. பொய்யாகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. බොරුවෙන්ම පුරුදු වුණා දැන්. உங்களோட முகமூடிகளை தேவன் கிழிக்கிற நாட்கள் வரும்போது வெட்கப்பட்டுடுவீங்க. ඔබගේ ඒ වෙස් මුහුණ දෙවියන් වහන්සේ ගලවන දවස් එනකොට ඔබ ලැජ්ජාවටපත් වේවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வாசிங்க ஒரு வசனத்தை. අපි කියවමු එක්තරා மத்தேயு 12:49. சீக்கிரம். මතෙව් 12:49. தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி கேளுங்க, இயேசு சுவாமி தம்முடைய கரத்தை சீசருக்கு நேரா நீட்டுகிறார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන් දෙසට අදිගු කරලා මෙලෙස කියනවා. இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. கவனிங்க, இதோ என் தாயும் என் சகோதரன் இவர்களே. මෙන්න මගේ මෑණියෝ මගේ අම්මා සහ මගේ සහෝදරයන් මේ අය කියලා උන්වහන්සේ இயேசு ප්‍රකාශ என்ன කරනවා. சொல்லுகிறார் என்றால், යේසුස් වහන්සේ මොකක්ද කියන්නේ? ரட்சிக்கப்பட்டவன், ගැලවීම ලබපු කෙනා, தேவ சித்தம் செய்கிறவன், දේව කැමැත්ත සිදු කරන කෙනා, ஆன்மீக ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக அவன் உன்னத நிலையில இருக்கிறவன் என் சகோதரன், என் தாய், என் தகப்பன். ආත්මිකව ස්ථීරව සිටින මනුෂ්‍යයාට උන්වහන්සේ කියනවා මෙයා තමයි මගේ අම්මා, මෙයා තමයි මගේ සහෝදරයා சொல்லுங்க කියලා. ஆமென். ஆமென். பரிசுத்த பவுல் சரியா தானே சொன்னா? සුදෝ පවුල්තුමා හරියට නේද කිව්වේ? நான் தேவ சித்தம் செய்கிறேன், මම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවා. நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டுடைய சித்தத்துக்காக මම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත උදෙසා මම පීඩා විඳින්මින් இந்த ඉන්නවා. தீகிக்கும் என்ன மாதிரி தேவ சித்தம் செய்கிறான், உங்களுக்கு ஆறுதல் படுத்துவானண்டா. அது என்ன அர்த்தம்? இவங்க ஆவிக்குரிய உன்னத நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும். මේ තුකීකස් මා උදෙසා මගේ කාරණා උදෙසා ඔබව සනසනවා ඇත කියලා කියන්න හේතුව තමයි එයා ආත්මික තලයේ ස්ථීරව සිටපු කෙනෙක් නිසා. ஆமென். ආමේන්. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? අද ඔබ කොයි විදියට உங்களுக்கு ඉන්නේ? சொந்தம் பந்தம் அக்கம் பக்கத்துல உலகத்தார் வந்து உடன் சகோதரன். ඔබගේ නායදායන් අසල්වැසියන් ඔබගේ මිත්‍රයන් ඔබගේ එක කුස උපන්න අය. ஆனா நீதிமான் ஐயோ வேண்டாம், முகம் பார்க்கவே மாட்டேன். නමුත් ධර්මිෂ්ඨයන්ගේ මූණවල බලන්නෙම නැහැ. நோ, එපා. வேணாம். නැහැ එපා. பரிசுத்தாவியான் வந்து இறங்கினார், ශුද්ධාත්මයන් වහන්සේ බැසාවා. சபை கட்டப்பட்டது, සභාව ගොඩ නැගුණා. வீட்டுக்கூட்டம் நடக்குது. මේ ගෙවල් රැස්වීම පැවැත්වෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்ப வீட்டுக்கூட்டம் வேணாம். දැන් මේ ගෘහ රැස්වීම එපා. ஏன்? வீட்டுல உள்ளது மற்றவனுக்கு விளங்குமே, ඇයි ගෙදර තියෙන දේ අනිත් අයට පේනවනේ. வீட்டுல உள்ள நாத்தம் விளங்கிருமே. ගෙදර තියෙන ගඳ දැනෙනවනේ. அங்கே ஒன்று ரஷ்யாவா இருக்குது, அமெரிக்காவா இருக்குது, கொரியாவா இருக்குது, சிங்சோங் மாதிரி ஒன்று இருக்குது. ගේ ඇතුළේම රුසියාව යුක්‍රේනිය ඇමරිකාව කියලා බෙදිලා තියෙනවා. ஐயோ, மாசத்துக்கு ஒருக்கா நீங்க வாங்க, ஜெபிச்சுட்டு போங்க. මාසෙට සැරයක් ඔයගොල්ලෝ ගෙදරට එන්න යාචනා කරලා යන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாங்க உன்னதர்களாக இருக்கிறோம். අපි අවංකාය ලෙස සිටිනවා. சபை பிறந்த உடனே எல்லாம் ஒரு வீட்டுக்கூட்டமா மாறினாங்க. සභාව ගොඩ නැගුණු ගමන් හැමෝම ඒ ගෙවල් சபை රැස්වීමක් ලෙස கூடி එකතු வருதெல்லாம் වෙනවා. மாறினாங்க. සභාවට එකට එකතු වීමක් ලෙස வேத වෙනස් படிப்பு වුණා. நடக்குது. දැන් බයිබලයේ ඉගැන්වීම වෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சீசர்கள் பலமாய் சாட்சி ඒ கொடுக்கிறார்கள். ගෝලයන් බලවත් ලෙස සාක්ෂි දුන්නා. இன்றைக்கு என்ன வேணும் எங்களுக்கு? අද මොකක්ද ඕනේ අපිට? ஐயோ,
අයියෝ சபைக்கு வாரதே வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, காயமா இருக்கு. අයියෝ සභාවට එන එකම අපිට වේදනාවක් දුකක් ඒක තුවාලයක්. அவங்களோட நாத்தம் முக்கியம் இல்ல, ඒගේ ගඳ වැදගත් නෑ. மற்றவங்களை குறிச்சுதான் அவங்க இப்படி பேசிக்கணும். අනෙක් අය ගැන තමයි ඒ අය කතා நான் කරන්නේ. சொல்ற நல்லா கவனிங்க. මං කියන දේ හොඳින් අහගන්න. இயேசு கரத்தை நீட்டி சொல்றா, இந்த சீசர்கள் படியாதவர்கள், යේසුස් වහන්සේ අත දික් කළ කියනවා මේ ගෝලයන්ට නමුත් ඒගොල්ලෝ ඉගෙන ගත්ත අය නෙමෙයි. கேளுங்க, முட்கோபம் உள்ளவன், ඒගොල්ලෝ අදිසි කෝපය ඇති අය. அழிஞ்சு போவோன்னு நினைக்கிறவங்க, ඒගොල්ලෝ විනාශ වෙලා යන්න ඕනේ කියලා හිතන අය. தன்னையே புரிஞ்சு கொள்ளாதவங்க, තමාම තේරුම් ගත්තේ නැති අය. சாப்பாட்டை குறிச்சே கரிசனை உள்ளவங்க. කෑම ගැනම හිතමින් ඉන්න අය. ஒருத்தர் சொன்னார், ඒගොල්ල கேமதாசாலு. කෑමදාස කියලා කිව්වා ඒක. தமிழ்ல என்ன? சாப்பாட்டு பிரியர். யாரு? சீசர்கள். මේ ගෝලයන්ට කියන්නේ இயேசுவோட நின்னாங்க. அந்த தேவத்திற்கு புரியல, மேல இருந்து விழுமே எல்லாம் கிடைக்குமே. යේසුස් වහන්සේ ගැන ඒ දේවත්වය ගැන ඒගොල්ලෝ තේරුම් ගත්තේ නැහැ. හැමදේම ඒගොල්ලෝ ලැබෙනවනේ. இன்றைக்கு சப விசுவாசி ஊழியக்கார எதுக்கு இருக்கான்? අද සභාවේ ඇදහිලිවන්තයන් සේවකයන් මොනවටද ඉන්නේ? கிடைக்கிறதுக்காக இருக்கான், தேவனுக்காக இல்ல. ලැබෙන දේ වෙනුවෙන් තමයි බලාගෙන ඉන්නේ දෙවියන් වහන්සේ. இயேசு அதிகாலை இருட்டோடு இருட்டாக எழுந்து போய் ஜெபிக்கிறார். යේසුස් වහන්සේ උදෑසන ඉමිදිරියේ ඒ අඳුරත් එක්ක ගිහින් යාඥා කරනවා. மக்கள் அவரை வந்து தேடுறாங்க. ජනතාව එතුමාව ඇවිල්ලා හොයනවා. எங்க இயேசு? எங்க කො යේසුස් වහන්සේ? எங்க போயிட்டாரு? කොහෙද ගියේ? ஏன் அங்க போனாரு? කොහෙ මොනහටද ගියේ? அவங்க இயேசு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தேடினாங்க. ඒ අය යේසුස් වහන්සේව ඒ අයගේ පාලනය තුල තබා ගන්න இப்ப சபையில் உள்ள விசுவாசி ஊழியக்கார அவர்களுடைய கட்டுப்பாட்டுகளை இயேசு வைக்கிறதுக்காக தான் கடவுளை தேடுறாங்க. අද සභාවේ ඉන්න සේවකයා ඇදහිලිවත්ය හැම කෙනෙක්ම යේසුස් වහන්සේ ඒගේ පාලනය තබා ගන්න තමයි බලන්නේ. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு உறவும் தேவனுடைய கிருபை. ආමේන්. දෙවියන් වහන්සේ විසින් ලබා දුන්නා වූ සෑම සම්බන්ධතාවයක්ම උන්වහන්සේගේ කරුණාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சகோதரன் சகோதரி கிருபை. සහෝදරයා ඔබගේ සහෝදරිය ඔබට කරුණාවක්. சபையில் உள்ளவன் கிருபை. සභාවේ ඉන්න කෙනා ඔබට කරුණාවක්. அழைச்சவர் உண்மை உள்ளவர். අවංකයි උන්වහන්සේ சொல்லுங்க ஆமென். කැඳවපු කෙනා. ஆமென். ආමේන්. எல்லாரும் எல்லா இடத்துலயும் இல்ல, හැමෝම හැම ස්ථානයකදීම නෙමෙයි. எல்லாரும் தேவன் வைத்த இடத்துல இருக்கணும். හැමෝම දෙවියන් වහන්සේ තියපු ස්ථානයේ ඉන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේன். எல்லாரும் எல்லா இடத்துலயும் இல்ல. හැමෝම හැම ස්ථානයකම නෙමෙයි. நான் ஒரு சகோதரனுக்கு பிரதர் எங்க இருக்கிறீங்க? මම එක්තරා සහෝදරයෙක්ට දුරකථනයෙන් කතා කරා. සහෝදරයා කොහෙද ඉන්නේ? தம்பி எங்க இருக்கிறீங்க? මල්ලි කොහෙද ඔයා? அவர் எடுத்தோன்னு கேட்பார், එයා ඇව්වේ ගමන් කියනවා நான் என்ன செய்யணும்? මම මොනවද කරන්න ඕනේ? என்னது? நான் என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? මොකක්ද ඒක? என் உறவு என்ன? මගේ සම්බන්ධතාවය මොකක්ද? நான் யார்? මං කවුද? நீ யார்? ඔබ කවුද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. பவுல் சொல்றான், தீகிக்கு வருவான், පවුල්තුමා කියනවා මේ තුකීකස් එනවයි இந்த කියලා. துன்பத்தை உங்களுக்கு சொல்லுவான். මගේ පීඩාව මං ஆனாலும் நான் துன்பத்துல தேவ திட்டத்துல இருக்கேன். මම පීඩාවේ හිටියත් ඉන්නේ என்ன දෙවියන් වහන්සේ. மரண பரியந்தம் அவருக்கா வாழணும். මොකද මගේ මරණය දක්වා උන්වහන්සේ උදෙසා මං ජීවත් විය යුතුයි. இந்த அழைப்புக்குள்ள அடங்குற காரியம் என்ன? මගේ කැඳවීම තුල අඩංගු වෙන කාරණේ මොකක්ද? கேளுங்க, நான் அதிகமா துன்பப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம். මම මහත් ලෙස පීඩාවට පත්වීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්තයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவன் என்ன குறிச்சு சொல்லுவான்? நீங்க நடக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லுவான். ඒ තුකීකස් මං ගැනත් කියයි ඔබට කරන්න ඕනේ මොකද්ද කියලාත් කියයි. நம்ம நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். ආමේන්. අපි ගැන අපෙන් අපි ප්‍රශ්න ඇසිය යුතුයි. மன்னிங்க சொல்ற காரியம், මට සමා වෙන්න මේ කාරණේ ගැන. இந்த தீகி ஆற்ற வேண்டிய கடமைகள்ல உண்மை உள்ளவன். මේ තුකීකස් එයා කළ යුතු කාරණා වලට අවංකව හිටපු කෙනෙක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அந்த கடமையில உண்மை உள்ளவன். එයා එයාගේ වගකීමට අවංකව හිටියා. இப்ப வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:11 இருந்து எல்லாரும் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 තෙසලෝනික 5:11 ඉඳන් අපි කියමු. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:11 இருந்து 16 வரை. 1 තෙසලෝනික 5:11 ඉඳන් 16 වෙනකම්. வாசிங்க வாசிங்க, எடுத்தா வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே என்ன பாருங்க, இப்ப நீங்க வாசிக்காதீங்க. நீங்க வாசிச்சா பாருங்க, நானும் சேர்ந்து தூங்கத்தான் வேண்டி வரும். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி பாருங்க, என்ன பாருங்க, ஒருவரை ஒருவர் தேற்று, එකිනෙකාට අවවාද කරමින් ஆ, ஒருவருக்கொருவர் பக்திகளின்றி உண்டாகும்படி செய்யுங்கள்.
பவுல் சொல்லுகிறான், தீகிக்கு வருவான், என்ன குறித்து சொல்லுவான், நீங்க நடக்க வேண்டிய வழியை சொல்லுவான், ஆறுதல் படுத்துவான். அவன் பக்தி விருத்திக்காக கிரியை செய்கிற ஒரு மனிதன். පෞල්තුමා කියනවා තුකීකස් එයි එයා මං ගැන කියයි මගේ පීඩාවන් ගැන කියයි ඔබ කරන්න ඕනේ මොකද්ද කියලා කියයි. එහෙම කියලා ඔබ වර්ධනය කරයි. මොකද එයා වර්ධනය උදෙසා ඉන්නා වූ කෙනෙක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ஆமென். நாங்க சொல்றதெல்லாம் உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற, உங்களை திருத்த, பக்தி விருத்தியை கூட்ட. අපි මේවා ප්‍රකාශ කරන්නේ ඔබ සනසන්න ඔබ අදන්න ඒ වගේම තමයි ඔබ වර්ධනය உங்கள் කරන්නේ. மேல கரிசனையா இருக்கிறோம். ඔබ ගැන අපි තාමත් ආසාවෙන් காலம் ප්‍රකාශ பதில் කරනවා. சொல்லும். කාලය ඔබට පිළිතුරු அனனியா சப்பிராளுக்கு சபையில நடந்த மாதிரி சபையில ஆண்டு அப்பப்ப கொள்ளுவாரண்டா எத்தனை பேர் இந்த முழு உலகத்தில் உள்ள சபையில இருப்பாங்க. අනනියා සප්‍රේරාට උනා වගේ මරණය ඔවුන්ගේ මරණය සභාවේ දුනා වගේ දෙවියන් වහන්සේ අදත් කරොත් මරණ කොයිතරම් මරණ ප්‍රමාණයක් அனனியா சப்பிரா பணாச பிடித்த பித்து பிடித்தவர். මේ අනනියා සපිරා ඔවුන් මුදල් ආශාවෙන් තෘෂ්ණාවෙන් හිටපු අය. அப்படி சபையில நடந்த முழு உலகத்துல சபை எத்தனை பேர் சபையில இருப்பாங்க? ඒ අදට වර්තමානයේදීත් ඒක ඒ විදිහම සභාවේ වෙනවා නම් අද ලෝකයේ කී දෙනෙක් මැරිලාද? பக்தி விருத்தி அடைய பேசுகிற ஒரு மனிதன் இந்த தீகி. වර්ධනීය වීම උදෙසා කතා කරපු මිනිස්සෙක් තමයි. கேட்டுக்கொள்ளுங்க, அவங்கள மதியுங்க, ඒ අයට ගරු කරන්න. அவங்கள மிதிக்காதீங்க. ඒ අයව පාගන්න එපා. ஒருவர் ஒரு ஆலோசனை சொன்னா உள்ளத உள்ளபடி சொன்னா கேட்டு உணர்ந்து மனம் திரும்புங்க. நீங்க வெடிக்காதீங்க. යම් අයෙක් ඔබට අනුශාසනා දුන්නොත් අවවාදයක් දුන්නොත් ඇති දේ ඇති සැටියෙන් ප්‍රකාශ කරොත් ඒ අයට ගරු කරන්න. ඒ අය පාගන්න යන්න உங்களை එපා. திருத்திக் கொள்ளுங்க. ඔබ අදා ගන්න. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க உற்சாகமா. நீ ஒரு கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனாக சகோதரியா நீ இருக்கணும். ඔබ ස්වාමින් වහන්සේට ප්‍රිය සහෝදරයෙක් ලෙස සහෝදරියක් ලෙස සිටිය යුතුයි. நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சொல்றது சொல்லியே தான் ஆகுவேன், தெரியும் தானே. මම නිකන් ඉන්නේ නෑ. මම කියන්න ඕන දේ කියනවා. நான் சொல்லியே தான் ஆகுவேன். මම කියනවාමයි. அவங்கள மதியுங்க, ඒ අයට ගරු කරන්න. அவங்கள மிதிக்காதீங்க. ඒ අයට එයා පාගන්න එපා. உங்களை கண்டு கொள்ளுங்க. ඔබ තරවටු කරගන්න. உங்களை நீங்களே உங்களை உணருங்க. ඔබ ගැන හැඟීම් බර වෙන්න. அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவளை அன்பா நினைங்க. ඒ අයගේ ක්‍රියාවන් උදෙසා ඒ අය ගැන ඔබ ප්‍රේමයෙන් சீக்கிரமா வாசிங்க, කල්පනා 13வது කරන්න. வார்த்தை சீக்கிரம். அன்றியும் சகோதரரே, ஆ. உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். கேளுங்க, என்னது உங்களுக்குள்ளே? வெடிச்சு விழுந்துறாங்க. ඔබ පිපිරෙන්න එපා. சமாதானக்காரருடைய கர்த்தருடைய சமாதானம் பண்ணுகிற, சமாதானமாய் வாழுகிற சபையாய் வாழ வேண்டும். සමාදාන කාරණයන්ගේ ඒ සමාදානයේ සභාව ලෙස ඔබ ජීවත් විය යුතුයි. 14வது வார்த்தையை வாசிப்போமா? மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? வாசிங்க 14வது வார்த்தை மேலும் சகோதரரே, சத்தமா. நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். எல்லாரும் மற்றவனுடைய பக்தி விருத்திக்காக கிரியை செய்யணும். හැමෝම අනිත් අයගේ වර්ධනය උදෙසා ක්‍රියාත්මක විය යුතුයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. 14வது வார்த்தை இருக்கா இதுல? ரைட், கண்டுட்டேன். சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களோட ஒழுங்கின்மை, கணவன் ஒழுங்கின்மை என்ன, மனைவியுடைய ஒழுங்கின்மை என்ன, வாலிப பிள்ளையுடைய ஒழுங்கின்மை என்ன, பாலிய பிள்ளையுடைய சிறு பிள்ளையுடைய ஒழுங்கின்மையை கண்டு கொள்ளுங்கள். ඔබගේ විනයානුකූලභාවය අදාගන්න ඔබගේ දරුවන්ගේ ඔබගේ බිරිඳගේ ඔබගේ ස්වාමිපුරුෂයාගේ හැමෝගෙම ඒ අනියම් භාවය ඔබගේ ඒ විනයානුකූලභාවය ඔබ අදාගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். சண்டை பிடிக்க போவாங்க, ஒழுங்கின்மையை கண்டு கொள்ளுங்க. ඔබ රණ්ඩු වෙන්න යන්න එපා. ඔබගේ විනයානුකූලත්වය ඔබ අදාගන්න. இன்றைக்கு அதெல்லாம் துணிகரமாய் நடந்து கொண்டிருக்கு. ඒ හැම දෙයක්ම දැන් අද ව්‍යාපාරයක් වගේ වෙලා. துணிகரம். ඒක හැම දෙයක්ම එඩිතරව සිදු කරනවා. சொல்லுங்க ஆமென். சபைக்குள்ள வந்து සභාව තුළට ඇවිත් கூட்டம் முடிஞ்சோன்ன பேசு. රැස්වීම ඉවරන ගමන් කතා කරන්න කියලා කියනවා. එයා අවුස්සනවා. என்ன என்ன அந்த சல்வாரி வந்து விலை குறைவா தான் இருக்கு. ඒ සල්වාරියේ ලාභය என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா,
මගේ යාළුවා ගාව තියෙනවා ඒක. பக்தி விருத்தி அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ඔව් වර්ධනය වෙන්න ඒකේ මුකුත් ஒழுங்குபடுத்த ஒண்ணும் இல்ல. ඒකේ අදා ගන්න මුකුත් නැහැ. தேவசித்தம் செய்ய ஒண்ணும் இல்ல. දේව කැමැත්තට කරන්න මුකුත් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இன்னொன்று சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது, ஞாபகத்துல வருது. තව දෙයක් කියන්නම් මට සමා වෙන්න ඒක මතකෙට එනවා. சீட்டு போட்டு இருக்கும். සීටුවක් දාලා තියෙන්නේ. நீங்களும் சேர்றீங்களா? ඔයත් එනවද? நாங்க தசமபாகம் கொடுக்கல, சீட்டு கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்க மாட்டோம், சீட்டு கொடுக்கணும். දසෙන් කොටස දෙන්නේ නැහැ. දැන් මොකද සීටුවට ගෙවන්නේ? நாங்க நீதிமான்கள் ரவுண்ட். අපි நீதிமான்கள் ரவுண்ட். ධර්මිෂ්ඨයන් වට වෙලා தசமபாகம் காணிக்க ஆண்டவர் நோ 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 நோ. දසෙන් කොටස සම්මාදන් ඒව මුකුත් එපා. எங்க ஆண்டவருடைய பங்கு? දෙවියන් சீட்டு වහන්සේගේ கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும். ඒ දෙවියන් වහන්සේගේ පංගුව දෙවියන් වහන්සේ කොටස දාන්න ඕනේ සීටුවට. அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியுது இல்ல. මෙන්න දෙවියන්වහන්සේ කියලා මම දන්නේ නැහැ. சபைக்கு வந்தா பரிசுத்தத்துக்கும் பக்தி விருத்திக்கும் தேவ சித்தத்துக்கும் கிரியை செய். සභාවට ආවොත් සුද්ධත්වයටත් ඒ වර්ධනය වීමටත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්තටත් ඔබ ක්‍රියාත්මක වෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஊழியம் செய்த ஒரு சகோதரன், අවුරුදු 20කට ඉස්සෙල්ලා මගෙත් එක්ක සේවය කරපු කෙනෙක්. என்னோடு ஊழியம் செய்த ஒரு சகோதரன் මගෙත් එක්ක සේවය කරපු කෙනෙක්.